செல்வி மகளை காதலிக்கும் இனியா. ஈஸ்வரி சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? வாங்க இன்றைய பாக்கியலட்சுமி எபிசோட் என்று வெளியாகியுள்ளது. செல்வி மகளை இனியா காதலிக்க ஈஸ்வரி, ஜெனி மற்றும் செலியன் இடம் கேள்வி கேட்டுள்ளார். தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் ஒன்றாகும் பாக்கியலட்சுமி ஆகும். இந்த சீரியல் தான் இன்றைய எபிசோட்டில் ரெஸ்டாரண்ட் தொடங்குவதற்கான வேலைகளை பரபரப்பாக பார்த்து கொண்டிருக்கும் கோபி பாக்கியா வியந்து பார்க்கிறார். ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போதுதான் மாசம்தான் முடிவு பண்ணி உங்கள் கையால் அட்வான்ஸ் கொடுத்தா அதுக்குள்ள எல்லா வேலையும் எப்படிம்மா செய்ய முடியும்? நானும் ஒரு க்ளவுன் கிச்சன் ஆரம்பித்தேன், எவ்வளவு பெரிய வேலை வந்தது தெரியுமா என்று சொல்ல, அதெல்லாம் பாக்கியா செஞ்சு விடுவாங்கப்பா என்று சொல்லுகிறார். அது மட்டுமின்றி மறுநாள் காலையில் ரெஸ்டாரண்ட் ஒளிபரப்பாக வேலைகள் பரபரப்பாகவும் நடந்து கொண்டு வருகிறதாம். டெக்கரேஷன் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் அமிதா மற்றும் செல்வி இருவரும் விளக்கை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வருகின்றனர். தூக்க முடியாமல் எடுத்துக்கொண்டு வரும்போது தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று கேட்கிறார். ஆனால் இனியா எதுவும் சொல்லாமல் மொபைலையே பார்த்து கொண்டிருக்கிறாராம். கொஞ்ச நேரத்தில் தான் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அன்னைக்கு பார்த்ததோடு டெக்கரேஷன் பண்ணதையெல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும் என்று பாக்கியா என்று சொல்கிறார். அதனைத் தொடர்ந்து இவர்கள் ஒருபுறம் சந்தோஷமாக பேசிய இனியா டென்ஷனாகவே இருக்கிறாராம். பிறகு காதலனுக்கு ஃபோன் பண்ணி எங்கு வர என்பதை விசாரிக்க, கண்டிப்பா வரணுமா என்று கேட்கிறார். கண்டிப்பா வந்துதான் ஆகணும் என்று இனியா கூறுகிறாராம். இந்த பிரச்சனை வராது என்று கேட்கிறார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது, நான் பார்த்துக்கொள் என்று இனியா கூறுகிறாராம். சரி என்று சொல்ல 2 மினிட்ஸில் வரேன் என்று சொல்கிறார். இனியாவின் காதலன் ஆவார். 2 நிமிஷமா என்று கேட்க, ரெஸ்டாரண்ட் வெளியே நான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் போனை வைத்துவிட்டு இனியா காத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமன்றி, நான் சொல்லும்போது வரமாட்டேன்னு சொன்னா இப்ப மட்டும் வந்திருக்க என்று மகனிடம் செல்வி கேட்க, ஆண்டியோட ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்படிமா வராமல் இருக்க முடியும் என்று சொல்ல, பாக்கியா பெரிய மனசு பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறுகிறாராம். மேலும் பாக்கியா செல்வியின் மகன் என்ன படிக்கிறார் என்று கேட்டு பாக்கியா அவனை நலம் விசாரித்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்ஜினியர் படிக்க வைத்திருக்கிறேன் என்று செல்வி சொல்ல, பரவாயில்ல, சொல்லாமே எல்லா அக்கா அம்மாவை இவனை படித்து வைத்திருக்காங்க, காசு கொடுத்தது எல்லாமே அக்கா தான், இல்லைனா நான் இவனை பாலிடெக்னிக்கோ இல்லையோ ஐடியோ சேர்த்திருப்பேன் என்று செல்வி கூறியிருக்கிறார் ஈஸ்வரியிடம். அதனைத் தொடர்ந்தான் யார் திறந்து வைக்கப் போகிறார் என்று கேட்க, பாக்கியா அத்தை நான் என்று சொல்ல, ஈஸ்வரியை கூப்பிட்டு திறந்து வைக்க சொல்கிறார். அவரும் சிரித்து வைத்த ஈஸ்வரி பாக்கியாலே முதல் கையாலேயே அவர் சொல்கிறதை திறந்து வைக்கிறார். மேலும் இதனைத் தொடர்ந்துதான் கோபில் என்ன பதில் சொல்கிறார், அதற்கு செலியன் பதில் என்ன சொல்கிறார் என்பதையே இன்றைய எபிசோடானது இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.